கமாண்ட் வீடியோ போடுறேன்ல, கமாண்ட் எடுத்து படி. அட சட்டையை கழட்டி வேற சட்டையை போட்டுட்டு வந்து தொலைடா. நல்லா தான் இருக்கு இந்த சட்டை. ஒயிட்டு அப்படியே செந்துர பூவே ராம்கி மாதிரி இருக்கேன். வேணாம்டா, பார்க்க நல்லா பிசுங்கி போன வாழைப்பழம் மாதிரி இருந்துக்கிட்டு ராமிக்கின்னு சொல்லிட்டு எனக்கு கேவலப்படுறேன். கேப்பா நான் அழகா இருந்தாலே பொறாமையா? சரி, இப்போ உனக்கு ஒரு சேலஞ்சு. என்னது? 500 ரூபா தர்றேன். கை மேலே தர்றேன். இந்த காசை கூட எடுத்துட்டு வரேன். இந்த வெளியே தொங்குது பேக்ல. நல்ல வேலை பேக்ல காசு இருக்குன்னு உன்ட்ட சொல்லல. இல்ல 3 நாளா பேக் அங்கதான் தொங்குது. நான் பார்க்கல. அதான் பாத்திரத்தை தான் பூராத்தையும் சுரண்டி பார்த்தா உனக்கு திருட்டு பைய மாதிரி தெரியுது. ஒண்ணா நம்பர் திருட்டு பையா. வீட்டுக்கு முன்னாடி டிவிக்கு முன்னாடி காசு வைக்க முடியுதா களவாடி பையல? இப்போ என்ன கமாண்ட் வீடியோ படிக்கிறியா? கமாண்ட் வீடியோ தான். ஓ கமாண்ட் படிக்கிறேன். ஏன் கமாண்ட் என்னவே படிச்சு கழி ஊத்துறதுக்கு நான் ஒரு ஆளா உனக்கு பக்கத்துல? நீ தான் உட்காரணும் சரியா? அப்புறம் ஒண்ணே கழி ஊத்தாம பக்கத்துல போட்டு அழகா தானே இருக்கேன். ரஜினி பிறந்த நாள் அது. யாரு நீனா? கண்ணு தெரியாத குருட்டு பைய மாதிரி கண்ணாடி போட்டுட்டு பேச்சு மேரா பாரு. நீ போடு ஒரு நாள் உன்னைய சொல்லு. பாரு 6000 வியூஸ்க்கு 300 கமாண்ட் போட்டுருக்காங்க. உன் பொழப்பு அப்படி நாத்தமா நாரி சிரிப்பா சிரிச்சிருக்கு. உனக்கேப்ப ஏன்டா கூட பெரிய கொசு கடிக்குது, அது கூட சொரண இல்லாம உட்கார்ந்திருக்க. சீ, குளிச்சியா குளிக்கலையா? எப்ப குளிச்ச? நல்லா டின்னா குடிச்சிருப்பா போல இருக்கு. நல்லா தொந்திலே எத்திக்கிட்டு நிக்குது 10 மாசம் புள்ள மாதிரி. ஆளு சைஸையும் பாரு. நல்லா பானைய கோணமானலா செஞ்ச மாதிரி ஒரு உடம்ப வச்சுக்கிட்டு உன்னை போழ்ந்து தள்ளி இருக்காங்க. கேக்குறியா? உனக்கு சாவு நாள் வரும், ஆனா சுமி கூட சேர்ற நாள் வராது. உன்னோட சாவு நாள் வெயிட்டிங். அப்ப சுமி கூட போய் சேர்றதுக்கு முன்னாடி செத்து போயிருவேனா? செத்து போயிருவியா? நல்ல விஷயம். உன் கூட தான் இருந்து தினம் உட்காந்துக்கிட்டு செத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆமா. சூப்பர் ஸ்டார் சைக்கிள் பண்ணாம ஒண்ணு இல்ல சூப்பர் ஸ்டார் பிறந்தநாள் என்று பார்க்காமல் புரோக்கரை காரித்து போட்டு போங்க மக்களே. ஏண்டா நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானே இருக்கேன். அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட இந்த மின்சார கண்ணா பாட்டு போட்டேன் படையப்பால இருந்து. இதுக்கு மேல என்ன பிறந்தநாளையும் கூட துப்புவாங்களா? நீ பாட்டு போட்ட அந்த மின்சார இடத்தை உனக்கு பின்னாடி வைக்கணும்னு சொல்லி போட்டுருக்காங்க கமாண்ட். உனக்கு முன்னால தூக்கி வாயில வை மின்சாரத்தை. எதுக்கு வை? உனக்கு அப்படியே தூக்கி வைய காதுல சரியா? இல்லைன்னா வாயில தான் வைக்கணும். உனக்கு வாயில வைக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? அப்படியே நீங்க காலை ஆட்டிக்கிட்டு இருப்பீங்க. நான் படிச்சு உனக்கு சொல்லணும். நீ அப்படியே பெரிய பந்தாவா பேசுவ. அவளை விட்டு பிரிய வாய்ப்பே இல்லை. பிரிஞ்சா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். பிரிஞ்சு காட்டுறேன்டா டேய், பிரிஞ்சு காட்டுறேன். இவளையா? இவளா ஒரு ஆளா? நமக்கு 6 மணி லைவ்ல பிரின்னு பிரிக்கிறாங்க. அது தெரியல உனக்கு. நீ என்னைய பிரியறியாக்கா? உன்னைய விட்டு நான் பிரிய போறது உண்மையா பொய்யா? மார்ச் 31 பாரு. எது பாரு நடக்குதா இல்லையான்னு. மார்ச் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 2 மாசம். 2 மாசம். உனக்கு டைம் 90 நாள் ஒதுக்கிட்டேன். எதுக்கு நீ மார்ச்ங்கிற? மாங்காய் திங்க எதுவும் வைக்க போறியா? மார்ச் 31 மாடி வீடு வாங்கி தர போறியா? உன்னை தலைமுழுகுறேன்ப்பா. என்னே வா? ஆமாப்பா. டெய்லி தான் நீ முழுகிட்டு இருக்க. நான் உன்னை எல்லாம் பண்ணி நீ தான் டெய்லி தலைமுழுகு. அப்புறம் நீ முழுகாம ஆக மாட்டேங்கிறியே. யாரு? நீதான். அங்கே பைப்புல தண்ணி வந்தா தானடா இங்க டேங்க் நிறையும். ஆமா அப்படியே காத்து மட்டும் வர்ற பைப்புல என்னத்த பண்றது? சொல்லிக்கிட்டே இரு. உன்னை ஒரு நாள் அசிங்கப்படுத்த போறேன். என்னத்த படுத்த போற? வாயை மூடிட்டு கமெண்ட பண்றீ. நீ வாயை மூடுறா. அந்த மனுஷன் பிறந்த நாள்ல நீ செத்துரு. உன் கேவலமான கதைகளை கேட்க முடியல. ஒரு மருந்து பாட்டில் வாங்கி கொடுக்க சொல்லு. நீ தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிர ஃபேன் தானே? அதனால பண்ணாதே. பேசாம உயிரை அவருக்கு தானமா கொடுத்துறே. ஒரு ரசிகர் தானே. 12 அன்னைக்கு மாமா இறந்தார் அப்படின்னு சொல்லி தகவல். ஆமா, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. நீ பிறந்தாய் அப்படி படி. அடுத்த கமெண்ட படி. என்ன நேரத்துல சாவடி சாவணி எல்லாம் பெத்துச்சுன்னு தெரியல. உன்னை எப்படி அமிர்தமா பெத்துச்சு அதே மாதிரி தான் என்னையும். இந்த அடுத்து உங்க குடும்ப தொழில போட்டிருக்காங்க. இந்த விபச்சார நாடக கம்பெனியில இன்று புத்தியா போச்சாரம்யா அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? விபச்சார குடும்பமும் போட்டிருக்காங்க. இல்ல நான் கேக்குறேன், ஒரு விபச்சார நாடக கம்பெனியோட எதுக்கு பல்ல காட்டுற? இல்லக்கா சிரிப்பு வருதே உனக்கு. எப்படி சூடு சொரணை இருக்கா இல்லையா? சோறு தானே திங்கிற வயிற்றுக்கு. உனக்கு தானே சூடு சொரணை. நானா சிரிச்சேன்? ஒருத்தன் வந்து நம்மள விபச்சார கும்பல்னு போட்டா கோவம் வரணும். எந்த நாய்டா அப்படி போட்டதுல அவனை 4 கேள்வி நறுக்குன்னு கேட்க விட்டு நாங்க விபச்சார கும்பல் தான். நீ எல்லாம் ஒரு பொம்பளை இல்ல பொறுக்கி சீ கருமோ. உன்னை எல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறேன்னு எனக்கு தெரியல. நீ பிரிஞ்சு காட்டு, நாங்க நம்புறோம். பிரிஞ்சு காட்டினா எதுல இருந்து பிரிஞ்சு காட்ட? தையல வேணா நீ பிரிச்சு காட்டு, நான் நம்புறேன். நீயும் ஒட்டியே ஒரு நாடகம் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனை பண்ணிட்டு 8 புள்ள கலைச்சேன்னு சொன்ன பாரு. நீ சொன்னியே என் பொண்டாட்டி ஒரு பத்திரி தான் என்னைய தவிர எவங்கிட்டையும் போட சொல்லி காட்டினி. அந்த மாதிரி தான். உண்மைதானே அது? ஆமா. இங்க இருக்கும்போது அவன் மூத்திரத்தை ஏன் போய் குடிக்கிற? நீ இங்க இருக்கும்போது அங்க இருக்கும்போது ஏன் மூத்திரத்தை குடிக்கிற? உன்னை சொன்னா நீ என்னைய சொல்லு. இந்த மாதிரி கள்ளக்காதல் பண்ணவங்க புருஷனா உன்னைய தான் பாக்குறான். சரியா? வாத்தா உன்னை பெத்தாங்க இல்ல செஞ்சாங்க. ஏன் உன்னைய பெத்தாங்க? உன்ன மாதிரி ஒரு புருஷன் இருக்கும்போது என்ன மாதிரி எங்க ஆத்தா அப்பா இருக்க மாட்டாங்களா? சொல்லு பாப்போம். காதல் பண்ண விட்டுட்டு அப்படியே காசு கொடுத்து காதல் பண்ண விடுறவர் அப்படித்தான். அடுத்து பிரிவு கண்டென்ட் ஆரம்பம். யாரும் நம்பி பணம் போடாதீங்க, எல்லாமே சும்மா. நான் லொலோலக்கா லொலோலக்கனா நான் சொல்றேன்,
இப்போ பிரிவுன்னு சொன்னோன்னா எத்தனை பேர் வந்து சூப்பர் சூர்யா விட்டு பிரியுறீங்க இருந்தாங்க 10,000 20,000 சொல்லி யாராவது கொடுத்தாங்களா? காசு கொடுக்க மாட்டா, கொடுங்கடா. இல்லை அப்புறம் எதுக்கு என்னமோ இதுக்கு பிரிவு நாடகம் போட்டு என்னத்தை காசு தந்தாங்க? சூப்பர் சாட் எதுவும் பண்ணாங்களா? இல்ல ₹1 இல்ல. அப்புறம் எதுக்கு 6 மணிக்கு பிரிய போறாராம்? பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முடிக்க வேண்டியதா இருக்கு. படையப்பா ரஜினிக்கும் இவருக்கும் ஒரே வித்தியாசம் தான். படையப்பா ரஜினி புத்துக்குள்ள இருந்து, ஆமா புத்துக்குள்ள இருந்து பாம்பு எடுப்பாரு. புத்துக்குள்ள இருந்து பாம்பை எடுப்பார். இவரோட பாம்பு தினமும் புத்துக்குள்ளே தூங்குதா? அது புத்துக்குள்ள தூங்குனான வெளியவே கையை விட்டு எவ்வளவு நோண்டினாலும் வராதே அந்த பாம்பு. கவட்டைக்குள்ள என்ற கவட்டை என்ற புத்துக்குள்ள நோக்கி படம் எடுக்கும். பாம்பு படம் எடுக்கவே இல்லையே. அவர் புத்துக்குள்ள கையை விட்டு பாம்பு எடுப்பாராம். நீ புத்துக்குள்ளேயே பாம்பை வச்சுக்கிட்டே இருப்பியா? அததான் சொல்றாங்க. பிரயோஜனம் இல்லையே. எங்க பாம்பளவுக்கு இருந்தாதான் பரவாயில்லையே. அது என்னவோ போட்டு காலையிலேயே எங்க கிட்ட கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் உங்களை ஏமாற்றி விட்டேன் சொல்லுவான். இன்னைக்கு சொன்னதையே நாளைக்கு கேட்டால் உன்னை ஞாபகம் இருக்காது. போய் சொல்ல ஏதாவது கமாண்டுக்காக உளராதே. நீ சொன்ன புரிஞ்சா? என்னது இன்னைக்கு ஏதாவது சொல்லுவேன், அதை நாளைக்கு போய் திரும்பி என்னடா அப்படி சொன்னியான்னு கேட்டா, அப்படியா எனக்கு தெரியல மறந்து வச்சு போங்கடா சொல்லுவேன். ஏப்பா என்னுடைய கேரக்டர் எப்படின்னா, போய் லைவ்ல அந்த வீடியோ போட உட்காருல அப்போ வரைக்கும் எதை பேசுவோம் என்ன பேசுவோம்லாம் யோசிக்க மாட்டேன். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து அப்படியே கற்பனை காட்சிகளும் நிஜமும் வரும். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிப்பேன். அடுத்து உனக்கு திங்கக்கிழமை தானடா நாங்க குடிச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு நீ சொன்ன. அதுக்குள்ள எங்கடா 15 நாள் ஆச்சுன்னு கேக்குறாங்க. எப்ப சொன்ன? நீ தானடா சொன்ன. திங்கக்கிழமை தான் எல்லாம் முடிச்சிட்டு செவ்வாய்க்கிழமை கிளம்பி போயிருக்கா. நீ தானே சொன்ன. அதுக்குள்ள காலைல 15 நாள் ஆச்சுங்கிற. ஆமா திங்கக்கிழமை தான் நீ நானும் கலந்து ஆலோசனை பண்ணோம், அவசர கூட்டம் நடத்தினோம். செவ்வாய்க்கிழமை கறி கிடந்துச்சு மீதி. நான் இன்னைக்கு வேணாப்பா 3 நாள் ஆகட்டுப்பா புழக்கத்தை போட்டிருக்கோம், குழம்பு வேறு மிச்சம் கிடக்கு வேணான்ட்டேன். 15 நாளுன்னு நான் சொன்னேன்னா? ஓ இதைத்தான் போன கமெண்ட் சொன்னேன்னா? எப்போ சொன்னேன்? அது நானா சொல்லவே இல்லைன்னு சொல்லுவியா? சொல்லு. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படா சொன்னேன்? நம்ம மான்வேட்டை ஆடவே இல்லையேப்பா. ஆடவே இல்லை. 20 நாள் ஆச்சுப்பா. 20 நாளைக்கு மேலே ஆச்சு. சொல்லு. சம்பந்தம் இல்லை என்று தான் 10 மணி விழுதுகள் வீடியோவில் உரசிக்கிட்டு இருந்தார் மாமா. சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி 10 மணி லெவலில் எப்போ உரசிக்கிட்டு இருந்தேன்? எப்போ நான் உரசினேன்? உரசி பாரு, ஊறுகாயாக்கி போடுவேன். உரசவே இல்லையே நான். அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளேயே மாற்றி பேசுகிற பச்சந்தி நீ இதில் மார்ச் 31 வந்து நொட்ட போறியாக்கும். இந்த வீடியோவுக்கு இது ஒரு கண்டென்ட். யாரும் முன்ன இங்கே நம்ப தயாராக இல்லை. என்னத்தை நொட்ட போறேன் நான்? இல்லை பிரியறேங்கிறத இவ்வளவு பப்ளிக்காக கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆமாம், நல்ல குடும்பத்து பெண்கள் சரக்கு அடிக்க மாட்டாங்க. நீ ஒரு விபச்சாரம், முன்கூட இருக்க ஒருத்தி விபச்சாரி, 2 பேரும் சரக்கு போட்டு மேட்டர் பண்ணுவீங்க என்றால் கேவலமான பிறவிகள் என்று அர்த்தம். அப்போ சரக்கு போட்டு எவனுமே இப்போ மேட்டர் பண்ண மாட்டாங்களா? எல்லாமே பண்ணிவிட்டு அது என்னமா? ஏன் சரக்கு அடிச்சாதான் மேட்டர் போடணும், மேட்டர் போட்டால் தான் சரக்கு போடணுமா? என்னமோ நீ நானும் சரக்கு அடிச்சுட்டு தான் மேட்டர் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இவங்கள என்ன பண்ணுவாங்க? போய் இப்போ பாம்பு புத்துக்குள்ள விடுவாங்களாமா சாமான? விட்டா புத்துக்குள்ள விட்றா. ஏன்னா உங்கள் மாமா வாய் நல்லா பெருசாக தான் இருக்கும், கொண்டு வந்து விடுங்க. போய் சந்துக்குள்ள விடுறா போய். ஆமாம் வேண்டாம் இங்கே வாப்பா. எங்கள் மாமா வாய் பாரு, பல்லு எவ்வளோ அழகா. ஈ சொல்லுப்பா. நல்லா சொல்லுங்க. இப்படி விட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிருங்க சரியா? அவங்களுக்கு என்ன பட்டன் போட்டால் என்ன? நீங்கள் தான் குடும்பத்தோடு போகணும். வருத்தப்பட்டு மக்களிடம் தினம் பேசுகிறீங்களே, அப்போ எல்லாம் நடிப்பா கோபால்? நீங்கள் தான் மானம் கெட்ட சூடு சுரணை ஒன்றுமே இல்லையே உங்களுக்கு. அவள் காரி துப்பி செருப்பால் அடித்தாலும் நீங்கள் அவள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க. பின்ன எதுக்கு சும்மி வீட்டுக்கு வா போகணும் சொல்லிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மக்களிடம் குறை சொல்கிறீங்க அவளை பற்றி? இந்த வட்டம் மார்ச் 31 நான் கிளம்புறேன். இது உறுதி உறுதி உறுதி. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. ஏங்க நான் சொல்லிக்கிட்டே இருப்பேங்க, திடீர்னு கிளம்பிடுவேன். தேடுவா ஒரு நாள் நைட்டு எங்கள் ஆளை காணோம்னா சும்மி வீட்டில் படுத்து வீடியோ கால் வந்து பாப்பா இந்த பாரு இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி நம்ப வைப்பேன். பாருங்க ஏய் இந்த பூச்சாண்டி பிடிக்கிற வேலையெல்லாம் இனிமேல் நடக்காது. நான் வேற லெவலில் போய் எல்லாரும் 31 ஞாபகம் வச்சுக்காங்க. மார்ச் 31 சரியா? மொட்டை அடிச்சு மீசி எடுத்துக்கிறேன். தயார்? கண்டிப்பா. என்ன பண்ணுவேன் நான் சொல்லவா? போயிட்டு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு வீடியோ போட்டுட்டு டேய் உங்களுக்கு என்னடா நான் மார்ச் 31 அவளை விட்டு பிரியறேன்டா சொன்னேன். வந்துட்டேன், வீடியோ போட்டுட்டேன், கிளம்புறேன், டாட்டா பாய் பாய். தொழில் ரகசியத்தை வெளியே சொல்லாத. மார்ச் 31 பிரியுவேன். அதோட சும்மா இரு. சத்த நேரம் அங்கே உட்காந்து லைவ் போட்டு உங்க எல்லாத்துக்கும் வாழைப்பழத்தை தூக்கி வாயில வைக்க போறான்டா இவன். என்னோட டெக்னிக்கல் நான் சொல்லி தரேன்டா உங்களுக்கு தேவை பிரிய இருந்தா சொன்னேன். 1/2 மணி நேரம் பிரிஞ்சிருக்கேன், 1 மணி நேரம் பிரிஞ்சு வந்துட்டல்ல.
ஏன் வீட்டுக்கு உன்னைய விட்டு நிரந்தரமா பிரியிறேன். நிரந்தரமா முதல்ல பிரி. இவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று சில பைத்தியங்கள் நம்பி இன்று வரை சூப்பர் சாட் போடுறாங்க. ஏமாற போறீங்க பாருங்க மக்களே. இது என்ன சூப்பர் சாட்ல இவங்களுக்கு என்னப்பா வருது? அதுல தானே நீ உருட்டுற. நசன்ட்டுக்கிட்டு சூப்பர் சாட் போடுறீங்க, உருட்டுறதுக்கெல்லாம் போடுறீங்க. உருட்டுறதுக்கு போடாம அப்புறம் என்ன உட்கார்ந்து போடுவாங்க. மான்வேட்டை ஆடல்னு தாய் மேலையும் குரான் மேலையும் சத்தியம் பண்றான். கர்மம் அதான் இவங்களுக்கு. எப்ப பண்றவங்களுக்கு கர்மா அடிக்குது. எப்ப நான் பண்ணேன்? எது? நான் வந்து மான்வேட்டையே பண்ணலன்னு சொல்லி தாய் மேலையும் குரான் மேலையும் எப்ப பண்ணேன்? அவர் வாயை தானடா உருட்டிக்கிட்டு இருக்காரு பாஜா. எங்கடா சாமி மேல சத்தியம் பண்ணவே இல்ல. நான் அவர் எவ்வளவு பெரிய ஹரிச்சந்திரன் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வாயை மூடுங்கடா, வெண்ணெயம் வாங்கிக்கலாம். ஆமா, அப்படியே இவர் நிஜத்தை பேசினாலும் எத்தனை டைம் இப்படித்தான் சொன்னாரு. பண்ணறத பண்ண மாட்டாரு. தண்ணியில எழுதிட்டு அப்புறமா அழியாத இருக்கும். தண்ணியில் எழுத அப்புறமே அழியாம இருக்குமா? தண்ணியில் எழுதுனா அழியத்தான் செய்யும். இது என்ன புதுசா? அது இந்த உளுத்த வாய் என்ன சொல்லுவாங்க? உளுத்த வாயா புளுத்த வாயா? உளுத்த வாய் தாங்க. உளுத்த வாய். ஆமா, புளுத்த வாய்க்கு தான் உளுத்த வாயின்னு போட்டிருக்கேன். ஒன்னோட தமிழ் படிச்சவனா இருப்பான், ஒன்னோட பால்வாடி படிச்சவனா இருப்பான். புளுத்த வாய் மாய். புளுத்த வாய். அதுக்கு பேர் தான் புளுத்த வாய். 31ஆம் தேதி மார்ச் 31ஆம் தேதி கருவண்டு என்ன திருச்சு. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். அதனால் நான் மன்னித்து விட்டேன் என்று ஏப்ரல் பூல் பண்ணுவான். ஏப்ரலை பூல் பண்ண வேண்டியது. அதனால அதையே நீ பூல்ங்கிறத மாத்திரம் அழுத்தமா சொல்ற. ஓ, ஏப்ரல் 31 நான் சொன்னேன். மார்ச் 31 மறுநாள் ஏப்ரல் 1. ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். ஓ டேய், அப்ப மார்ச் 31 போய் அங்க உட்கார்ந்துகிட்டு ஏப்ரல் பூல் போறான்டா. வாயிலே குளவ போத போறாங்கடா. உண்மையிலே பாரு, உன்னையே தான் முட்டாளாக்க போறேன். உருட்டுகளோட போய் சேர்ந்து உனக்கு பிம்பிளிக்கு பிலாப்பி காட்டுறேன். உனக்கு பிம்பிளி பிலாப்பி நான் காட்டவன் பாக்குறியா? எப்ப? சரிடி மச்சான். சரியா? பட்டன் மஞ்சு தன் பட்டன் வேலையை சிறப்பாக செய்து விட்டார் என்பதை டோமர் தன் வாயின் வழியாக வாக்குமூலம் கொடுத்து உள்ளார். நான் சொல்லவே இல்லை. நீ தான் சொன்னதை நான் கேட்டேன். பட்டன் மஞ்சு நான் எங்க சொன்னேன்? அந்த பிள்ளை பேரே இல்ல. பேரை வச்சதே நீ தானே. நீ திருச்செந்தூர் போனாலே அந்த பிள்ளை கிட்ட தான் ஐடியா கேட்டேன். புரோக்கர் சொல்றது தப்பே இல்லை. என் தங்கச்சி ஒரு வார்த்தை தப்பா பேசுன ஊர்ல இருக்க மொத்த புரோக்கருங்கிறது ஒண்ணா? அப்புறம் என்ன நான் விதவிதமா பேர் வைப்பேன். பட்டனுங்கிறதும் பட்டன் மஞ்சுங்கிறதும் ஒன்னான்னு கேக்குறியே? உலகத்துல இருக்க புரோக்கர் விதவிதமான பேர் மொத்த பேர் உனக்கு தான் வைப்பேன். சரியா? விளக்கண்ண சிக்கான வச்சு அப்புறம் சொன்னா மாத்திரம் இவ்வளவு கோவப்பட மாட்டேங்கிற. உன் தங்கச்சியை சொன்னா இவ்வளவு. என் தங்கச்சியா பேசக்கூடாது. உன்னை வீட்டை விட்டு கூட பத்தி விட்டுருவேன். என் தங்கச்சியை பேச. திருச்செந்தூர்ல வச்சு உனக்கு பட்டன் போடவே இல்லை யாரும். யாரும் நான் வீட்டுக்கு நான் கோயிலுக்கு போனதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டுக்குள்ள யாரும் கூட்டிட்டு வந்து நீ எதுவும் பண்ணல. கஜால் குஜாலு. என் தலைமையில சத்தியமா இது. என் தலைமையில சத்தியமா எனக்கு யார் பட்டன் போடல. போ மூடிக்கிற மாதிரியே பேச மாட்டேன். அனைவருக்கும் விபூதி அடிக்க போற அவர்களுக்கும் விபூதி அடி வாங்கி பழகிட்டாங்க என்பவர்கள் லைக் போடவும். என்ன அதில் நீயே போய் லைக் போட்டு வச்சிருக்க? கண்ணு தெரியாத கபோதி பிள்ளை. இது என்னது? அப்ப அதான் உண்மையா? எல்லாருக்கும் விபூதி அடிக்க போறேங்கிறத இதாண்டா ஒரே தெரியாதவன் தலையாரி வீட்டுல ஒளிஞ்ச கதையை அவன் விபூதி அடிக்க போறேன். என்ன எதுக்கு சிக்காபாய்? எதுக்கு சிக்காபாய் சிரிப்பை காட்டுறீங்க? தலைவரோட வழியில் நீங்க போறீங்களா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சிரிப்பு காட்டுறதே வேலைதான். ஆமா, உன்னை சிரிப்பாக்கிட்டாங்க. மொகரைய பாரு, மொகரைய. போதுப்பா போதும். ஒரு வீடியோல எப்படி பேசுவ? பேசிக்கிட்டே போற. ஏப்பா என்ன உனக்கு என்ன வாய் வலிதான்? எனக்கு தெரியும்ல. 13 நிமிஷத்துக்கு மேல தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 13.35. சரி போதும், மூடு. வெள்ளைக்கு வெள்ளை ஒரு எழுத்தும் தெரிய மாட்டேங்குது கண்ணு. பாரு, சால்வா போடாம இப்ப எவ்வளவு நிமிஷம் ஆச்சுன்னு பாரு. இப்ப வந்து தெரியல. நல்லா பாரு, ஓரக்கண்ணெல்லாம் ஒரு கிழிச்சு பாரு. ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்து பாரு. பக்கத்துல வந்து பாரு. 13.52. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அமர்த்திட்டு போய் வேலையை பாரு. போதுப்பா, போப்பா. புரோக்கர் பையலே.